தியான ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் முதல் 4 ஸ்லோகங்களினுடைய பொருளை பார்த்தோம். முதலாவது ஸ்லோகத்தில் பகவத்கீதையை தாயாக உருவகப்படுத்தி ஆசிரியர் நமஸ்காரத்தை செய்கின்றார். அம்ப துவாம் அனுசந்ததாமி, பகவத்கீதை என்கின்ற தாயே, உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன், வணங்குகின்றேன். பிறகு நீ எப்படிப்பட்டவள்? அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டவள், பகவானால் கொடுக்கப்பட்டவள் என்றெல்லாம் பகவத்கீதையை தாயாக நினைத்து நமஸ்காரம் செய்யப்பட்டது. இரண்டாவது ஸ்லோகத்தில் வியாச பகவானுக்கு நமஸ்காரம் செய்யப்பட்டது. நமோஸ்துதே வியாச. வியாச பகவான் பகவத்கீதையை எழுதிய காரணத்தினால் வியாச பகவானுக்கு நமஸ்காரம் செய்யப்பட்டது. மூன்றாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ண பகவானுக்கு நமஸ்காரம் செய்யப்பட்டது. பிரபன்ன பாரிஜாதாய, உங்களை சரணடைந்தவர்களுக்கு கேட்டதை கொடுக்கும் இறைவனாக இருக்கின்ற கிருஷ்ணன், ஞான முத்திரையை உடையவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் செய்யப்பட்டது. நான்காவது ஸ்லோகத்தில் இந்த பகவத்கீதை என்பது உபனிஷத்தினுடைய சாரம் என்ற கருத்தானது விளக்கப்பட்டது. சர்வோ உபனிஷதோ காவக, எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்கள். உபனிஷத் என்பது வேதத்தினுடைய கடைசி பகுதியில் அமைந்துள்ள பாகம். அந்த உபனிஷத்தில்தான் தத்துவ விசாரம் செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட உபனிஷத் பசு என்று சொன்னால் தோக்தா கோபால நந்தனக, அந்த உபனிஷத் என்கின்ற பசுவிலிருந்து பாலை கறப்பவன் யார்? தோக்தா என்றால் பால் கறப்பவன் கிருஷ்ண பகவான், கோபால நந்தனக. பிறகு இந்த உபனிஷத் என்ற பசுவிலிருந்து கறந்த பாலை யார் குடிக்கிறார்கள்? பார்த்தோ வத்சக. வத்சக என்றால் கன்று, அது அர்ஜுனன். எப்படிப்பட்ட அர்ஜுனன்? சுதீஹி, தூய்மையான புத்தியை உடைய தூய்மையான அர்ஜுனன். பிறகு துக்தம் அமிர்தம் கீதா, இந்த பால் என்பது பகவத்கீதை. மகத் என்றால் மிக உயர்ந்தது. ஆகவே இந்த பகவத்கீதை என்பது வேதத்தினுடைய சாரம் அல்லது வேதாந்தத்தினுடைய சாரம். இது ஒரு முக்கியமான கருத்து. இனி நாம் மேற்கொண்டு தொடர வேண்டும். இப்பொழுது நாம் 5வது ஸ்லோகத்தை சொல்வோம், சேர்ந்து சொல்லலாம். 5வது ஸ்லோகம் மட்டும். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இந்த 5வது ஸ்லோகத்தில் மீண்டும் கிருஷ்ண பகவானுக்கு நமஸ்காரம் செய்யப்படுகின்றது. ஆகவே இதுவும் கிருஷ்ண பகவானை நமஸ்கரிக்கின்ற ஸ்லோகம். மிக எளிமையான ஸ்லோகம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். வசுதேவ சுதம். சுதம் என்றால் மகன். இந்த பகவான் யாருக்கு மகனாக பிறந்தார்? வசுதேவ சுதம், வசுதேவருடைய மகனை. வசுதேவருக்கு மகனாக இருக்கின்றவரை, இவர் வெறும் வசுதேவனுக்கு மட்டும் மகனாக இருந்தாரா? இவர் யார்? தேவம். இவர் தேவஸ்வரூபமாக இருக்கின்றார். காரணம், கிருஷ்ணர் ஒரு அவதார புருஷர். ஆகவே தேவஸ்வரூபமான
இறைவனான கிருஷ்ணனை. பிறகு இந்த கிருஷ்ணர் என்ன செய்தார்? கம்ச சாணூர மர்தனம். கம்சன் சாணூரன் என்கின்ற 2 அரக்கர்களை மர்தனம் என்றால் அழித்தவர். கம்சன் சாணூரன் என்கின்ற அரக்கர்களை அழித்தவரை நான் வணங்குகின்றேன் என்று பிறகு வர இருக்கின்றது. எல்லாமே கிருஷ்ணருக்கு அடைமொழி. வசுதேவருக்கு புதல்வராக மகனாக பிறந்தவரை, இறைவனாக இருப்பவரை, கம்ச சாணூரன் என்ற அரக்கர்களை கொன்றவரை. இது எதை குறிக்கின்றது என்றால் அதர்மத்தை நீக்கியவரை என்று குறிக்கும். 4வது அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். தன்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கத்தை பகவான் சொல்வார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு நான் அவதரிக்கின்றேன் என்று சொல்வார். தர்மத்தை எப்படி நிலைநாட்டுவது என்றால் அதர்மத்தை அழிப்பதன் மூலம். அதர்மத்தை எப்படி அழிப்பது என்றால் யார் அதர்மத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அழிப்பதன் மூலம் அதர்மமானது அழியப்படும். அப்படி அதர்மத்தை பின்பற்றுகின்ற கம்சன் சாணூரன் முதலிய அரக்கர்களை கொன்றவரை. அடுத்த சொல் தேவகி பரமானந்தம். தேவகி என்கின்ற தன்னுடைய தாய்க்கு ஆனந்தத்தை கொடுத்தவரை. பரமானந்தம் என்றால் ஆனந்தத்தை கொடுத்தார். யாருக்கு? தேவகி என்கின்ற தன்னுடைய தாய்க்கு. ஆகவே தன்னுடைய தாய்க்கு ஒரு ஆனந்த சொரூபத்தை கொடுத்தவரை, தன்னுடைய தாய்க்கு ஆனந்தமாக இருக்கின்றவரை. இவரெல்லாம் யார்? கிருஷ்ணம். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை என்ன செய்கின்றேன்? வந்தே. வந்தே என்றால் நான் வணங்குகின்றேன். அகம் வந்தே, நான் வணங்குகின்றேன். பிறகு கடைசியில் இனி ஒரு சொல், அதுவும் கிருஷ்ணரை குறிக்கின்றது. ஜெகத்குரும். ஜெகத்குரு என்றால் உலகத்திற்கே குருவாக இருப்பவரை. ஜெகத்குரு, உலகத்திற்கு குருவாக இருப்பவரை, கிருஷ்ணரை, தேவகிக்கு ஆனந்தத்தை கொடுத்தவரை, வசுதேவனுடைய புதல்வரை, தேவனை, கம்சன் சாணூரன் என்பவர்களை அழித்தவரை நான் வணங்குகின்றேன். இப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரம். ஜெகத்குரு என்ற வார்த்தை பகவான் அர்ஜுனனுக்கு தானே குருவாக இருந்தார். பிறகு எப்படி ஜெகத்துக்கு குருவாக இருக்க முடியும் என்றால், இன்று பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னதை நாமும் படித்து வருகின்றோம். ஆகவே பகவானுடைய அறிவானது பரம்பரையாக வந்த காரணத்தினால் இந்த அறிவுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றார். அல்லது இந்த கிருஷ்ணர் ஈஸ்வர சொரூபமாக இருப்பதனால் நமக்கெல்லாம் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி என்று சொல்வோம். அந்த சொரூபமாக இருப்பவர். வேதாந்தத்திற்கு வந்ததற்கு பிறகு இங்கே சிவன் விஷ்ணு இப்படிப்பட்ட பேதமெல்லாம் முதல்ல நீக்கி வச்சிட்டு நாம் தத்துவ ரீதியாக உண்மையை பார்க்க வேண்டும். ஆகவே ஈஸ்வரன் என்ற சொல், இஷ்ட தேவதா என்ற சொல் இருக்கின்றது. ஈஸ்வரன் என்பவர் ஒருவர் விதவிதமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவ்விதம் இந்த ஜெகத்திற்கே குருவாக இருந்தவரை, தர்மா தர்ம ஞானம், சத்திய மித்யா ஞானம், இப்படி எல்லா ஞானத்தையும் எடுத்து வழங்கிய குருவை நான் வணங்குகின்றேன். இனி அடுத்த ஸ்லோகம். பீஷ்மத்ரோணதடாம் ஜயத்ரதஜலாம் காந்தாரநீலோத்பலாம் ஷல்யக்ராகவதி கிருபேன வகணீம் கர்ணேன வேலாகுலாம் அஸ்வத்தாம விகர்ண கோர மகராம் துர்யோதனாவர்தினி சோதீர்ணா கலு பாண்டவை ரணநதி கைவர்த்தக கேசவக.
இந்த ஸ்லோகத்தில் மகாபாரதத்தில் நடைபெற்ற ஒரு மகா யுத்தத்தை ஒரு நதிக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. ஆசிரியர் இங்கு தன்னுடைய கவி திறமையை காட்டுகின்றார். மகாபாரதத்திலேயே முக்கியமான கட்டம் என்னவென்றால் யுத்தம். அந்த யுத்தத்தை ஒரு பெரிய நதியாக, நதி என்றால் ஆறாக கற்பனை செய்கின்றார். நாம் ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் பலவிதமானவர்களுடைய உதவி நமக்கு தேவை. ஒன்று, அந்த தண்ணீரினுடைய உதவி தேவை. பிறகு படகோட்டி ஒருவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே இங்கு பாண்டவர்கள் ரணநதி, ரண என்றால் யுத்தம், நதி என்றால் யுத்தம் என்கின்ற நதியை எப்படி கடந்தார்கள், என்னென்ன இடையூறுகள் அவர்களுக்கு இருந்தன என்று கற்பனையாக சொல்கின்றார். இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்த போதிலும் யாருடைய துணையினால் இந்த பெரிய நதியை கடந்தார்கள், அதுதான் இங்கு முக்கியம். கடைசி வரிக்கு நாம் இப்பொழுது வருவோம். அதில் கடைசி சொல் கைவர்த்தக கேசவக. அதற்கு முன்னிய சொல் ரணநதி. ரணம் என்றால் யுத்த பூமி, பேட்டில் ஃபீல்டு. நதி என்றால் அந்த யுத்த பூமியே நதியாக கற்பனை செய்யப்படுகின்றது. நதி என்றால் ஒரு ஆறு. இந்த ரணநதி, யுத்த பூமியை நதியாக கொண்ட இந்த இதை கடப்பதற்கு படகோட்டியாக யார் இருந்தார்? கைவர்த்தக என்றால் படகோட்டி, கேசவக என்றால் கிருஷ்ணன். பகவான் கிருஷ்ணன் இந்த ரணநதியில் படகோட்டியாக இருந்தார். கைவர்த்தக கேசவக. அவ்விதம் படகோட்டியாக இருந்து யாருக்கு படகோட்டியாக இருந்தார்? துரியோதனனுக்கு படகோட்டியாக இருந்தார்? அல்ல, பாண்டவைகி. பாண்டவைகி என்றால் பாண்டவர்களினால் சோத்தீர்ணா, அதை பிரித்து படித்தால் சா உத்தீர்ணா. சா என்றால் இந்த நதியானது, உத்தீர்ணா கடக்கப்பட்டது. இப்ப கடைசி வரி என்ன சொல்கின்றது? பாண்டவைகி, பாண்டவர்களினால், சா ரணநதி, இந்த யுத்தம் என்கின்ற நதியானது, உத்தீர்ணா கடக்கப்பட்டது, தாண்டப்பட்டு விட்டது. அந்த நதியை அவர்கள் கடந்து விட்டார்கள். அந்த நதிக்குள் மூழ்கி விடாமல் யுத்தத்திலிருந்து அவர்கள் கடந்து வந்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்ன? கேசவக கைவர்த்தக. கேசவன் என்கின்ற இறைவன் என்கின்ற படகோட்டியின் மூலமாக அந்த நதியை கடந்தார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஒரு பெரிய அபாயம் பாண்டவர்களுக்கு இருந்தது. இறைவனுடைய துணையினால் அதையை அவர்கள் கடந்தார்கள். பிறகு முதல் 3 வரியானது அந்த நதி எவ்வளவு அபாயத்திற்கு உட்பட்டது என்பதை காட்டுகின்றார். பீஷ்மர், துரோணர், கர்ணன் போன்றவர்களெல்லாம் நதியில் உள்ள ஒவ்வொரு அங்கமாக கற்பனை செய்யப்படுகின்றது. இப்படிப்பட்ட அபாயமுடைய நதிகளானது கிருஷ்ண பகவானால் பாண்டவர்களினால் கடக்கப்பட்டது. இப்பொழுது முதல் வரிக்கு வருவோம். பீஷ்ம துரோண தடா. தடா என்றால் 2 கரைகள். இந்த நதிக்கு 2 கரைகளாக இருப்பது யார்? பீஷ்மர், துரோணர். பீஷ்மர், துரோணர் என்பவர்களை 2 கரை, கரை என்றால் பேங்க், 2 கரையாக கொண்ட இந்த மகாநதி. இதனுடைய பொருள் என்ன? நதியை நாம் கடப்பதற்கு நதியில் நாம் இருக்கின்றோம். இப்போ 2 கரை இருக்கின்றது. 2 கரையில் 2 சிங்கங்கள் இருந்தால் நம்ம நதியை கடக்க முடியுமா? நம்ம முடிவு பண்ணணும், நதியில் விழுந்து சாகலாமா
அல்லது சிங்கத்தின் வாயில சாகலாமான்னு நம்ம தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே 2 கரைகளில் 2 ஆபத்து இருந்து கரைக்கு வராமல் நதிக்குள்ளேயே தள்ளுவதைப் போல யார் இருந்தார்களாம்? பீஷ்மரும் துரோணரும் இருந்தார்கள். ஆகவே 2 கரைகள் பீஷ்மரும் துரோணருக்கும் சமம். இது எதை காட்டுகின்றது? அந்த நதியிலிருந்து வெளியே வராமல் உள்ளேயே பாதுகாக்கப்படுகிறார்கள், அந்த நதிக்குள்ளேயே வைக்கப்படுகிறார்கள் பாண்டவர்கள். அதற்கு முக்கியமான ஆள் யாரு? பீஷ்மர், துரோணர். இந்த மகாபாரதத்தை நம்ம படித்து ஆழ்ந்து உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு தர்மத்தின் மீது நம்பிக்கை வரும். நமக்கு எவ்வளவு பேர் எதிரியாக இருந்தாலும் தர்மம் என்பது மட்டும் நம்மிடம் இருந்தால் வெற்றி நமக்குத்தான். அல்லது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை நாம் அடைந்தால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பகைவர்களையும் நாம் வென்றுவிடலாம். நம்ம முதலாவது அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உள்ள வேறுபாடு 5-11 என்கின்ற சதவீதம். இவங்களுக்கு 5 பங்கு ஆர்மினா கௌரவர்களுக்கு 11 பங்கு. பிறகு எப்படி வெற்றி கொள்ள முடிந்தது என்றால் தர்மம் அல்லது ஈஸ்வரனுடைய அனுகிரகம். அப்படி இவர்கள் கரைக்கு வர முடியாத வண்ணம் பீஷ்மரும் துரோணரும் இருந்தார்கள். இனி அடுத்ததாக ஜயத்ரத ஜலா. சில நதிகளெல்லாம் அமைதியாக இருக்கும், சில நதிகளெல்லாம் மிக வேகமாக ஓடும். அப்படி அந்த முழு நதி ஜலமாக இருந்தது யார் என்றால் ஜயத்ரதன். அவனும் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஜயத்ரதன் என்பவன் இந்த நதிக்கு ஜலமாக நீராக இருக்கின்றான். இதெல்லாம் கற்பனைதான். இதனுடைய சாரம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இவ்வளவு விதமான அபாயங்கள், டேஞ்சர் இருந்தும் அவர்கள் கடந்தார்கள். அதுதான் இதனுடைய சாரம். இனி அடுத்த சொல் காந்தார நீலோத்பலா. காந்தாரக என்பவன் சகுனி, அவன் நீல உத்பலா. நீலோத்பலா என்றால் தாமரை. இந்த நதியில் இருக்கின்ற தாமரை சகுனிக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த தாமரை என்ன செய்யும்? நம்ம ஏதாவது விழுந்துட்டோம் அப்படின்னா அதனுடைய தண்டுகளெல்லாம் மேல் வராமல் நம்மை சுற்றி கொண்டு உள்ளேயே வைத்துவிடும். ஆனால் அந்த தாமரை மேலே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அதுவே நமக்கு யமனாக அமையும். அதே போல் சகுனியினுடைய பேச்சுக்களெல்லாம் எப்படி இருக்கும்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அதை நம்பி கால் வச்சோம் அப்படின்னா மீண்டும் நாம் மேலேறி வர முடியாது. இப்போ துரியோதனன் ஏன் நாசத்தை அடைந்தான்? அவன் சகுனியினுடைய பேச்சை கேட்ட காரணத்தினால். அவனுடைய புத்தி ஏற்கனவே மோசமான புத்தியுடையவன், அவர்களுடைய உபதேசத்தை கேட்ட அவனுடைய நிலை என்ன? அவ்விதம் காந்தாரக என்பவன் கந்தார நகரத்தை சேர்ந்தவன், நாட்டை சேர்ந்த சகுனி என்பவன் நீலோத்பலா. அடுத்தது சல்ய கிராகவதி. சல்யன் என்பவன் கிராகவதி. கிராகவதி என்றால் சுறாமீன், ஷார்க். சல்யன் என்பவன் அந்த நதியில் இருக்கின்ற சுறாமீன். அந்த நதி வெறும் சின்ன சின்ன மீன் இருக்கிற நதி அல்லவா, பெரிய பெரிய சுறா மீன்களெல்லாம் அந்த நதியில் இருக்கான். கொஞ்சம் ஏமாந்தால் நம்மை உள்ளே இழுத்து விடும், அல்லது கீழே விழுந்தோம்னா நம்ம நீந்தியெல்லாம் வர முடியாது. அவைகளுக்கு இரையாக வேண்டும். அப்படிப்பட்ட சுறா மீனாக யார் இருக்கின்றான்? சல்யன் என்பவன் இருக்கின்றான். அடுத்தது கிருபேன வகனி. வகனி என்றால் அந்த நீரினுடைய வேகமான ஓட்டம், கரண்ட் என்று சொல்வது, பிரவாகம் என்று சொல்வது. அப்படிப்பட்ட பிரவாகமாக இருப்பது கிருபேன. கிருபேன என்றால் கிருபாச்சாரியர். கிருபர் என்பவர் இந்த நதியினுடைய பிரவாகமாக இருக்கின்றார், நீர் ஓட்டமாக இருக்கின்றார். அடுத்த சொல் கர்ணேன வேலாகுலா.
கர்ணன் என்பவன் வேலாகுலா. வேலாகுலா என்றால் அலைகள், வேவ்ஸ், பேரலைகள். சாதாரணமான அலைகள் அல்ல, மிகவும் பெரிய அலைகள். யார்? கர்ணன். கர்ணனானவன் மிக மிக பெரிய அலைகளாக இருக்கின்றான். அடுத்ததாக அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா. மகரக என்றால் முதலைகள், கோர மகரா என்றால் மிக மிக கோரமான முதலைகள். அப்படி முதலைகளாக இருப்பது யார்? அஸ்வத்தாம விகர்ணன். 2 பேர் இங்கு சொல்லப்படுகிறது. அஸ்வத்தாமன், அடுத்தது விகர்ணன். துரியோதனுடைய தம்பி விகர்ணன், அடுத்தவன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாருடைய மகன், பிறகு விகர்ணன். விகர்ணன் கொஞ்சம் நல்லவன் தான், கொஞ்சம் தர்மத்தை பேசினவன் அவனும். அப்படிப்பட்ட விகர்ணனும் அஸ்வத்தாமனும் முதலைகளாக இருக்கின்றார்கள். பிறகு இனியொரு முக்கியமான ஆளை விடக்கூடாதே, அது யார்? துர்யோதனா ஆவர்த்தினி. துர்யோதனன் என்பவன் நீர் சுழல். ஆவர்த்தினி என்றால் நீர் சுழல். இந்த சுழல்ல போய் மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலேயே வர முடியாது. வேற ஏதாவதுல மாட்டினாவது தப்பிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு. இந்த துரியோதனன் என்பவன் எப்படி இருக்கின்றானாம்? இந்த நீரினுடைய சுழலாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட ரணநதி, இப்படிப்பட்ட அபாயத்தை உடைய, கஷ்டத்தை உடைய நதியை உத்தீர்ணா. இங்க கழு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற. கழு என்றால் அவர்களால் கடக்கப்பட்டு விட்டதன்றோ என்று ஆச்சரியமாக சொல்கின்றார் ஆசிரியர். சா உத்தீர்ணா, அவைகள் கடக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன? கைவர்த்தக கேசவக. இந்த கேசவனானவன், இறைவனானவன் படகோட்டியாக இருந்த காரணத்தினால் அவர்கள் இந்த நதியை கடந்து வந்தார்கள். இனி அடுத்த 7வது ஸ்லோகம். பாராசர்யவச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோட்கடம் நானாக்யானகேசரம் ஹரிகதாம் சம்போதனா கோதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைரகரக பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. இங்கும் ஆசிரியர் தன்னுடைய கவி திறமையில் விளக்குகின்றார். இந்த ஸ்லோகத்தில் மகாபாரதத்தை ஒரு தாமரைக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். முழு மகாபாரதத்தையே ஒரு தாமரையாக கற்பனை செய்கின்றார். அப்படி என்றால் அந்த தாமரையில் இருக்கின்ற வாசனை என்ன? அந்த தாமரை எப்படி மலர்ந்துள்ளது? இந்த தாமரையானது எதில் தோன்றியது என்றெல்லாம் கூற வேண்டும். இவைகளெல்லாம் கற்பனைதான். இந்த மகாபாரதத்தினுடைய பெருமையை ஆசிரியர் சொல்றார். காரணம் என்ன? இப்படிப்பட்ட மகாபாரதத்தில் தானே பகவத்கீதை இருக்கின்றது. ஆகவே மகாபாரதத்தினுடைய பெருமை இந்த ஸ்லோகத்தில் வருகின்றது. நம்முடைய சம்பிரதாயத்தில் எவ்வளவு நல்ல உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் அதே எடைக்குள்ள சில தவறான கருத்துக்களும் நிலவி வருகின்றது. இந்த மகாபாரதம் என்பது தர்மத்தையும் ஞானத்தையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல நூல். இதற்கு மேலே ஒரு உயர்ந்த நூலை நம்ம பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நூல் நம்மிடம் இருப்பது பெருமைக்குரியது. ஆனால் இதை பற்றி பலர் சில தவறான கருத்துக்களும் வைத்திருக்கிறார்கள். சிலதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்கு. என்ன சொல்வார்கள் தெரியுமோ? நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மகாபாரதத்தை வீட்டில் படிக்கக்கூடாது, வீட்டில் வச்சிருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்துருமா.
ஏதோ இப்போ சண்டை போடாமல் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிற மாதிரியும், இது மகாபாரதம் படித்தா தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வர்ற மாதிரி. பிறகு இது எங்கே இருக்கலான்னா கோயிலில் இருக்கலாமா? அப்படின்னா கோயில் ட்ரஸ்டிகளுக்குள்ளே சண்டை வந்துக்கலாமா? அல்லது ஆசிரமத்தில் இருக்கலாம், குரு சிஷியர்களுக்குள்ளே சண்டை வந்துக்கலாம். இப்படியெல்லாம் சில தவறான கருத்துக்கள் இருக்கின்றது. மகாபாரதத்தை வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, ஏன்னா நல்லவங்களையெல்லாம் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அல்லவா? இப்படியெல்லாம் சில தவறான கருத்துக்கள் இருக்குது. இது எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை. யார் இப்படியெல்லாம் கற்பனையை சொன்னாங்களோ நமக்கு தெரியவில்லை. ஆகவே இதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்து. நம்ம எது சரி, எது குழந்தைகளுக்காக கற்பனையான கதை, எது நாம் ஒதுக்க தள்ள வேண்டும், இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களுக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. மகாபாரதம் எத்தனையோ புஸ்தகத்தில் வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு மகாபாரதத்தை வச்சிருந்தாவே மற்ற மேகசைன்லாம் வந்துட்டுருக்கே, அதுக்கெல்லாம் பரிகாரம். ஆகவே இந்த புஸ்தகம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது நமக்கு திடீர்னு புத்தி கொஞ்சம் நல்லதாக ஆகி அதை எடுத்து பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் அல்லவா? புஸ்தகத்தையே வீட்டில் வைக்காமல் இருக்கிறதுக்கு இருந்தால் ஏதாவது காலத்தில் எப்படியாவது நம்ம அறியாமல் பார்த்துருவோம் அல்லவா? அதுக்காவது இது இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட தவறான கருத்து இருக்கக்கூடாது. அதே போல் ஃபோட்டோவை வைக்கிறதுல தான், முருகருடைய ஃபோட்டோ ஆண்டி கோலத்தில் இருந்தால் நமக்கு எல்லாம் போயிடும், போண்டி ஆயிடுவோம், அதனால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தவறு. அப்படியெல்லாம் ஒரு விதமான கருத்துமே கிடையாது. இதெல்லாம் இந்த பயம், இன்செக்யூரிட்டியில் யாரோ சொன்னார்கள், அதை நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். ஆகவே அப்படிப்பட்ட தவறான எண்ணத்திற்கு அந்த யாராவது சொன்னாலும் கூட நாம் அவர்களை திருத்த வேண்டும். நமக்கு பயம் வரக்கூடாது. காரணம் என்ன? இங்கே மகாபாரத் எப்படி புகழப் போகின்றார்? இது ஒரு தாமரை மலருக்கு சமம். அப்படி என்றால் தாமரை வளர வேண்டும் என்றால் அதற்கு நீர் தேவை. இப்போ நீர் இருந்தால் தானே தாமரையானது உற்பத்தி ஆகின்றது. இவ்விதம் மகாபாரதம் உற்பத்தி ஆவதற்கு நீராக யார் இருந்தார்? முதல் சொல் பாராசர்ய வச சரோஜம். சரோஜம் என்றால் தாமரை. இந்த தாமரையானது எப்படி தோன்றியது என்றால் வச சரோஜம், ஒரு வச்சனத்திலிருந்து தோன்றியது. யாருடைய வச்சனத்திலிருந்து தோன்றியது? பாராசர்ய. பாராசர்யக என்பது வியாசரை குறிக்கும். பராசரருடைய புத்திரர் பாராசர்யக. இப்போ பாராசர்யக என்றால் வியாசர். வியாச பகவானுடைய வச்சனத்திலிருந்து, வாக்கியத்திலிருந்து தோன்றியது இந்த சரோஜம். சரோஜம் என்றால் இந்த தாமரை. இந்த தாமரை, மகாபாரதம் என்கின்ற தாமரையானது வியாச பகவானுடைய வாயிலிருந்து தோன்றியது. ஆகவே இந்த தாமரைக்கு நீராக இருந்தது என்ன? வியாச பகவானுடைய வாக். வியாச பகவான், பராசரர் வியாசருடைய தந்தை, அவருடைய மகனுக்கு பாராசர்யக என்று பெயர். ஆகவே பாராசர்ய வச சரோஜம். பிறகு இந்த தாமரையானது எப்படிப்பட்டது? அடுத்த சொல் அமலம். அமலம் என்றால் குறையற்றது, தூய்மையானது. அமலம் தூய்மையானது. சில தாமரைகள் அல்லது சில பூக்கள் இருக்கும், அந்த பூக்களுக்கும் கூட நோய் வந்திருக்கலாம், அசுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தாமரையானது அமலம், குறையற்றது. சில பேர் மகாபாரதத்துக்குள்ளே குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பார்கள், அதற்காக படிப்பவர்களும் உண்டு. இந்த இதிகாசங்களையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது அதில் ஏதாவது குறை இருக்குமாங்கிற எண்ணத்தில் படிக்கக்கூடாது. அதில் குறை இருப்பது போல் தெரிந்தால் நம்முடைய புத்தியை தான் தீட்ட வேண்டும். அங்கு ரிஷியானவர் ஏதோ சொல்ல வருகின்றார், அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று, அது எப்படி குறையில்லையோ அவ்விதம் புரிந்து கொள்ளும் அளவு நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை என்று பெயர். இந்த ஸ்ரத்தைங்கிறது மிக மிக முக்கியம். ஆசிரியர் ஒரு உபதேசத்தை செய்தால் அதில் ஒரு முரண்பாடு தெரிந்தால் சிஷ்யனானவன் என்ன செய்ய வேண்டும்?
அதில் குறை இருக்கின்றது என்று சொல்லக்கூடாது. அதில் எனக்கு முரண்பாடு தெரிகின்றது, என்னுடைய மனதில் குறை இருக்கின்றது, சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே குறையற்றது இந்த மகா. ஒரு மலர் இருந்தால் அந்த மலருக்கு அழகே ஸ்மெல், அந்த வாசனை. இப்பொழுது மகாபாரதம் என்கின்ற தாமரையிலிருந்து என்ன வாசனையானது உற்பத்தியாகின்றது? கீதார்த்த கந்தோத்கடம். கந்தக என்றால் வாசனை, ஸ்மெல். உத்கடம் என்றால் அதிகமாக, மிக மிக அதிகமான வாசனை. இப்போ சில பேர் சென்ட் போட்டு வந்தாவே ஒரு அரை பர்லாங்கு கடிக்கும் இல்லவா, அவ்வளவு தூரம். உத்கடம் என்றால் மிக மிக அதிகமான வாசனையா. அப்படி வாசனையாக இருப்பது என்ன? இந்த ஒரு மலருக்கு முக்கிய அங்கமே வாசனை தான். அந்த வாசனையாக இருப்பது என்ன? கீதார்த்தம். பகவத்கீதையினுடைய அர்த்தம்தான் வாசனையாக இருக்கின்றது. இப்போ பகவத்கீதையினுடைய பொருள் மகாபாரதம் என்கின்ற மலருக்கு வாசனையாக அமைந்துள்ளது. கீதார்த்த கந்தோட்கடம். பிறகு நானா ஆக்யானக கேசரம். கேசரம் என்றால் மகரந்தம். ஒரு பூ என்று இருந்தால் அதற்கு மகரந்தம் இருக்கும் அல்லவா, அது என்னவாம்? நானா என்றால் விதவிதமான, ஆக்கியானகம் என்றால் கதைகள். மகாபாரதத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா விதவிதமான கதைகள் இருக்கும். கிளைக்கதை கிளைக்கதை கிளைக்கதைன்னு நம்ம மறந்துடுவோம், எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எந்த கதையில் இருக்கிறோம்னு மறந்துடுவோம். அவ்வளவு தூரம் அதற்குள் கதைகளுக்குள் கதைகளாக இருந்து கொண்டே வரும். குறிப்பாக மகாபாரதத்தில் மட்டும், இந்த கீதையை விட்டு மற்ற இடத்துல பார்த்தால் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய நெறி, மனோதத்துவம் இவைகளெல்லாம் அதிகமாக இருக்கின்றது. இப்போ பீஷ்மர் ஒருவருக்கு ஒரு கருத்தை சொல்லணும்னா அவர் ஒரு கதையை சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் ஒவ்வொரு சிறிய சிறிய கதைகள் சொல்லப்பட்டு அந்த கருத்தானது சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே மகாபாரதத்தில் அதுவே ஒரு கதை, அந்த கதைக்குள் பல கதைகள் இருக்கின்றது. அவைகளெல்லாம் மகரந்தமாக இருக்கின்றது. ஆகவே நானா விதவிதமான, ஆக்கியானக என்றால் கதைகள், விதவிதமான கதைகளை கேசரம் அது மகரந்தமாக கொண்டுள்ளது. இனி அடுத்தது ஹரிகதா சம்போதனா போதிதம். ஒரு மலர் இருந்தால் அந்த மலர் தன்னை நன்கு மலர்ந்து வெளிப்படுத்த வேண்டும். இந்த மலரினுடைய அழகு எதற்குன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை, அந்த தேனீக்களையெல்லாம் அது இழுக்கணும். அப்பொழுதுதான் அந்த மலரானது தன்னுடைய சந்ததியை அது பெருக்க முடியும். ஆகவே ஒரு தேனீக்களையெல்லாம் அது அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நன்கு மலர்ந்திருக்க வேண்டும். அப்படி இந்த மகாபாரதம் என்கின்ற தாமரையானது தன்னை எப்படி மலர்த்தி கொண்டது என்றால், ஹரிகதா, இறைவனுடைய கதையை சொல்வதன் மூலமாக தன்னை அழகாக வெளிப்படுத்தி உள்ளது. பகவானுடைய, கிருஷ்ண பகவானுடைய கதையும் அதற்குள் வருகின்ற காரணத்தினால் ஹரிகதா என்பதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. சம்போதனம் என்றால் தன்னை வெளிப்படுத்துதல். ஆபோதனம் என்றாலும் தன்னை வெளிப்படுத்துதல். இங்கு சம்போதனம் என்றால் தன்னை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளுதல். ஆபோதனம் என்றால் அவ்விதம் எக்ஸ்பிரஷன், அவ்விதம் வெளிப்படுகிறது. ஆகவே ஹரிகதா சம்போதனம் என்றால் ஹரி இறைவனுடைய கதையை சொல்வதன் மூலம், இங்கு சம்போதனம் என்றால் நேரேஷன், சொல்வதன் மூலம். ஆபோதிதம் என்றால் தன்னை வெளிப்படுத்தியது. இப்போ ஆபோதிதம்னா எக்ஸ்பிரஷன், சம்போதனம்னா டீச்சிங். ஹரிகதா என்கின்ற என்பதை சொல்வதன் மூலமாக
இந்த மகாபாரதம் என்கின்ற தாமரையானது தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இறைவனுடைய வாழ்க்கையை அவதாரத்தை விளக்குகின்ற புராணம் பாகவதம். அதில் விதவிதமான அவதாரங்கள் பேசப்படுகின்றது. ஆனால் மகாபாரதத்திலும் கூட கிருஷ்ண பகவானுடைய கதைகள் எல்லாம் வருகின்ற காரணத்தினால் அவ்விதம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது. இவ்விதம் ஒரு மலருக்கு நல்ல வாசனை இருக்கின்றது, பகவத்கீதை என்ற வாசனை இருக்கின்றது, ஹரிகதா என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் தேனீக்கள் வர வேண்டுமல்லவா, வந்து அந்த மலரில் இருக்கின்ற தேனை அருந்த வேண்டுமல்லவா. ஆகவே அந்த தேனீக்கள் யார் என்று சொல்லப்படுகின்றது. லோகே, இந்த உலகத்தில் சஜ்ஜன ஷட்பதைஹி, ஷட்பதக என்றால் தேனி, ஷட் என்றால் 6, பதக என்றால் கால்கள், 6 கால்களை உடையது தேனீக்கள். இந்த தேனீக்களாக யார் இருக்கிறார்கள்? சஜ்ஜனக. சஜ்ஜனக என்றால் சான்றோர்கள், பெரியவர்கள், நல்லவர்கள். ஆகவே நல்லவர்கள் அல்லது சாதுக்கள், சாதுக்கள் என்கின்ற தேனீக்களால் இந்த உலகத்தில், சஜ்ஜனம் என்கின்ற நல்ல மனிதர்கள் என்கின்ற தேனீக்களால் இந்த உலகத்தில் லோகே பேபீயமானம். பேபீயமானம் என்றால் அருந்தப்படுகின்றது. பேபீயமானம் அருந்தப்படுகின்றது. அது எப்படி அருந்துகிறார்கள்? முதா. முதா என்றால் மகிழ்ச்சியுடன். இந்த தாமரையில் இருக்கின்ற தேனானது நல்ல சாதுக்கள் என்கின்ற தேனீக்களால் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியுடன் அருந்தப்படுகின்றது. அப்படிப்பட்ட சாதுக்கள் எப்பொழுது குடிக்கிறார்கள்? ஷட்பதைஹி, ரக ரகன் இருக்கு, அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஷட்பதைஹி அகக அகக. அகக என்றால் டே, அகக என்றால் டே, ஒவ்வொரு நாளும் என்று பொருள். அகரகக என்றால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக குடிக்கப்படுகின்றது. என்ன? இந்த தாமரையில் இருக்கின்ற தேனானது அருந்தப்படுகின்றது. இதனுடைய சாரம் என்ன? இந்த ஷட்பதை என்கின்ற நல்லவர்கள்தான் இந்த மகாபாரதத்தை அனுபவிக்கிறார்கள். சாதுக்கள் இந்த மகாபாரதத்தை பயன்படுத்துகிறார்கள். அகரகக என்றால் ஒவ்வொரு நாளும் இது அருந்தப்படுகின்றது. இப்படிப்பட்ட மகாபாரதமானது கடைசி வரியில் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். இப்போ கடைசி வரிக்கு வருவோம். கடைசி சொல் நக ஸ்ரேயசே. பிறகு கடைசி வரியில் முதல் சொல் பூயாத். பூயாத் என்றால் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? நக என்றால் எங்களுக்கு, ஸ்ரேயசே ஸ்ரேயசை நல்லதை கொடுப்பதாக இருக்கட்டும். இந்த மகாபாரதம் என்கின்ற தாமரை எங்களுக்கு நன்மையை எடுத்து வழங்கட்டும். நக என்றால் எங்களுக்கு, ஸ்ரேயசே நன்மையின் பொருட்டு, பூயாத் இருக்கட்டும். என்ன? பாரத பங்கஜம். பாரதம் என்கின்ற தாமரை, மகாபாரதம் என்கின்ற பங்கஜம் என்றால் தாமரை. பாரதம் என்கின்ற தாமரையானது எங்களுக்கு நன்மையை அருளுவதாக இருக்கட்டும். எப்படி நன்மையை அருள வேண்டும்? களிமல பிரத்வம்சி. இதுவும் மகாபாரதத்திற்கு அடைமொழி. பிரத்வம்சி என்றால் நாசம் செய்வது. எதை நாசம் செய்வது? மலம், இம்பியூரிட்டி, அசுத்தம். இந்த அசுத்தம் எதிலிருந்து வந்ததாம்? களி. இந்த கலிகாலத்திலிருந்து வந்த அசுத்தத்தை இந்த மகாபாரதம் என்கின்ற தாமரையானது நாசம் செய்ய வேண்டும். இந்த காலங்கெட்டு போச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்லவா, அப்படி அந்த கலிகாலமே அப்படித்தான் துவங்கியதாக புராணத்தில் சொல்லுவார்கள்.
இந்த கலிகாலத்தில் எல்லாமே விபரீதமாக புத்தி போகுமா. அப்படியெல்லாம் புராணத்தில் பார்த்தா விரிவாக இருக்குது கலிகாலத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது மற்ற காலங்களில் வீட்டில் பசு இருக்கும், கலிகாலத்தில் வீட்டில் நாய் இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அது உண்மை தானே. அங்கே சொன்னதை பார்த்தா அதெல்லாம் அப்படியே நடந்துகிட்ருக்கு. நாய் எதுக்கு பிரயோஜனம்? அதாவது சில டிசீஸ் கொடுக்கறதுக்கு வேணால் பிரயோஜனப்படுறதா இருக்கலாம். அப்படி என்னென்னலாம் மாறி இருக்குங்கிறது அப்போவே சொல்லி வச்சிருக்கு. இதெல்லாம் என்ன கோளாறுன்னு சொன்னால் களிமல பிரத்வம்சி, களியினுடைய மலம், அதனுடைய மலத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இந்த களியினுடைய பெருமையே புராணத்தில் நன்கு வருகின்றது. பரீட்சித் மகாராஜா காட்டுக்கு போகிறார். அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல அரசர் தான். ஆனால் அப்போ அவர் போகும்போது ஒன்றும் களி வரல. களியானவன் உள்ளே வர்றார். அப்படி களி ஒரு கற்பனை கதை தான். களிங்கிற ராஜா, களி என்கின்ற காலதேவன் உள்ளே வரும் பொழுது அவர் பரீட்சித்துக்கிட்ட அனுமதி கேட்காம வர முடியவில்லை. காரணம், அவர் அவ்வளவு தூரம் நேர்மையாக இருப்பவர். உடனே அனுமதி கேட்கிறார், அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். பிறகு போராடுகின்றார். போராடியும் கூட பரீட்சித்து தான் ஜெயிக்கிறார். பிறகு அந்த களி தோத்தர்றான். இருந்தாலும் உள்ள காலம்ங்கிறத யாருமே நிறுத்த முடியாது. உடனே அந்த களிங்கிறவன் என்ன கேட்கின்றான் பரீட்சித்துக்கிட்ட, நான் உன்னிடம் தோற்றுவிட்டேன், எனக்கு இந்த உன்னுடைய நாடு பூரா வியாபிக்கிறதுக்கு இடம் தராத, ஒரு 2-3 இடம் மட்டும் கொடு, அங்கேயும் மட்டும் நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, என்னென்ன இடம் வேணும்னு சொல்கிறார். எங்கெல்லாம் மது அருந்துகிறார்களோ இப்படி சில இடங்களை சொல்லி அந்த இடத்துல நான் போகிறேன், பிறகு எந்த இடத்துல தங்கம் இருக்கோ அங்கேயும் நான் போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறார். சரி அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றார். இந்த ராஜா தலையில் தங்க கிரீடம் இருக்குது, நேராக அங்கே போய் உட்கார்ந்துக்கிறார். அப்புறம் தான் அவருக்கே புத்தி கெடுது. ஒரு முனிவன்கிட்ட போய் அவர்கிட்ட தண்ணியை கேட்டு அவர் சத்த பாம்பு அவர் மேலே போட்டு அவரே இறந்து விடுகின்றார். ஆகவே இந்த களி என்பது ஒரு விதமான மலம். அது எதை குறிக்கின்றது? மோகத்தை குறிக்கின்றது. அப்படிப்பட்ட மோகத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். இது பிரார்த்தனை. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? மகாபாரதம் என்கின்ற தாமரைக்கு இங்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்ன? வாசனையாக இருப்பது பகவத்கீதை. இனி அடுத்த ஸ்லோகம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த ஸ்லோகத்தில் இறைவனுடைய அனுகிரகமானது போற்றப்படுகின்றது. அனைத்துமே ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தில் தான் நடக்கின்றது என்று ஆசிரியர் கூறுகின்றார். இதுக்கெல்லாம் நம்ம பக்தி யோகத்தில் விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். எது நடந்தாலும் அது இறைவனுடைய அனுகிரகத்தினால் தான் நடக்கின்றது. ஈஸ்வரனுடைய கிருபை இல்லை என்றால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் இதனுடைய சாரம். இரண்டாவது வரியில் முதல் சொல் எது கிருபா. இங்கு கிருபா என்றால் ஈஸ்வரனுடைய அனுகிரகம். அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்ன செய்கின்றதாம்? முதல் வரிக்கு வருவோம். மூகம் வாசாலம் கரோதி. மூகம் என்றால் ஊமை, வாசாலம் நன்கு பேசுபவன் ஆக்குகின்றது. யாருடைய கிருபையானது ஊமையை நன்கு பேசுபவனாக மாற்றுகிறதோ, மூகம் என்றால் ஊமையை, வாசாலம் நன்கு பேசுபவனாக யாருடைய கிருபையானது மாற்றுகிறதோ. அடுத்தது பங்கும் கிரிம் லங்கயதே. பங்கு என்றால் நொண்டி, கால் இல்லாதவன். அவனை என்ன செய்தான்? கிரிம் லங்கயதே, மலையை தாண்ட வைக்கிறது. யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்கின்றதோ, மலையை தாண்ட வைக்கின்றதோ ஒரு முடவனை. முடவன் என்றால் பங்கு. அவனை என்ன பண்ண வைக்குதான்?
மலையை தாண்ட வைக்கின்றதோ. லங்கயதே என்றால் தாண்டி செல்லுதல். இது யார்? யத் கிருபா, யாருடைய கிருபை. பிறகு இரண்டாவது வரிக்கு வருவோம். தம் அகம் வந்தே, அப்படிப்பட்ட கிருபையை உடையவரை அகம் வந்தே, நான் நமஸ்காரம் செய்கின்றேன். யாருக்கு அப்படிப்பட்ட கிருபை இருக்கின்றது? பரமானந்த மாதவம். மாதவக என்பது கிருஷ்ணனுடைய பெயர். பரமானந்தம் என்றால் ஆனந்த சொரூபமாக ஆனந்த சொரூபத்தை கொடுக்கின்ற அந்த மாதவனை அகம் வந்தே, நான் வணங்குகின்றேன். காரணம் என்ன? பரமானந்தம், பரமம் என்றால் மேலான ஆனந்த சொரூபமான அந்த மாதவன் தன்னுடைய எந்த கிருபையினால் ஊமையை பேச வைக்கின்றாரோ, ஒரு மொண்டியை மலையை தாண்ட வைக்கின்றாரோ, அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நான், அந்த கிருபையை உடைய அவரை நான் வணங்குகின்றேன். இது எதை குறிக்கின்றது? நம்முடைய சரணாகதி. அதை பற்றியெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பார்ப்போம். இனி கடைசி ஸ்லோகம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைஹி காயந்தி யம் சாமகாஹ த்யானாவஸ்திதத்கதேன மனசாம் பஷ்யந்தி யம் யோகினஹ யஸ்யாந்தம் ந விதுஸ்சுராசுரகணாஹ தேவாய தஸ்மை நமக. கடைசி தியான ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை விஷ்ணுவாக நமஸ்காரம் செய்யப்படுகின்றது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளில் இங்கு கிருஷ்ணராக இருந்து யார் பகவத்கீதையை கொடுக்கிறாரோ அவர் சாக்ஷாத் விஷ்ணு என்று பாவிக்கப்படுகின்றது. அவர் விஷ்ணுவின் அவதாரம் ஆகின்ற காரணத்தினால் இந்த கிருஷ்ண பகவானை யாரெல்லாம் நமஸ்காரம் செய்கிறார்கள், அவர்கள் எப்படி நமஸ்காரம் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. முதல் வரியில் எம், எம் என்றால் இந்த கிருஷ்ணரை, இந்த கிருஷ்ணர் யார்? சாக்ஷாத் விஷ்ணுவாக இருக்கின்ற இந்த கிருஷ்ணரை யாரெல்லாம் ஸ்துதி செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள்? பிரம்மா, வருண, இந்திர, ருத்ர, மருதக, இதெல்லாம் தேவதைகளினுடைய பெயர். பிரம்மா என்பவர் படைக்கும் தொழிலை செய்பவர், சதுர்முக பிரம்மா. பிரம்மா, வருண, வருணதேவர், ருத்ர, சங்கரர், சிவபெருமான், மருதக, மருத் என்ற தேவதா. இவர்கள் ஸ்துன்வந்தி, ஸ்துன்வந்தி என்றால் புகழ் மாலை பாடுகிறார்கள். யாரை புகழ்கிறார்களோ அப்படிப்பட்டவரை நானும் நமஸ்காரம் செய்கிறேன்னு முடிக்க போறார். எந்த ஈஸ்வரனை இந்த தேவர்களெல்லாம் புகழ்ச்சி செய்கிறார்களோ, எப்படி புகழ்கிறார்களாம்? திவ்யைஹி ஸ்தவைஹி. ஸ்தவைஹி என்றால் ஸ்தோத்திரங்கள், திவ்யமான ஸ்தோத்திரங்களினால் புகழ்கிறார்களோ. இப்போ முதல்ல என்ன சொல்லப்படுகின்றது? எல்லா தேவர்களும் திவ்யமான ஸ்தோத்திரங்களினால் யாரை புகழ்கிறார்களோ, பிறகு தேவர்கள் மட்டுமா அந்த ஈஸ்வரனை, அதாவது விஷ்ணுவை, கிருஷ்ணனை புகழ்கிறார்கள்? பிறகு இரண்டாவது வரியில் வேதத்தை அறிந்த சாமவேதத்தை ஓதுபவர்களும் கூட அந்த ஈஸ்வரனை வணங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது வரியில் கடைசி சொல்ல பார்த்தா சாமகாஹா. சாமகாஹா என்றால் சாமவேதத்தை ஓதுபவர்களும் கூட எம், எந்த தேவனை காயந்தி பாடுகிறார்களோ, வழிபடுகிறார்களோ, புகழ்கிறார்களோ. இந்த சாமவேதத்தை அறிந்தவர்கள் எப்படி புகழ்கிறார்கள்?
எந்த கருவியின் மூலமாக அந்த விஷ்ணுவை கிருஷ்ணனை புகழ்கிறார்கள்? வேதைஹி, வேதங்களினால் பாடுகிறார்களோ புகழ்கிறார்களோ. அது மட்டுமல்ல, சாங்க பத கிரம உபனிஷதைஹி, இவைகள் மூலமாகவும் சாமகானத்தை அறிந்தவர்கள் ஈஸ்வரனை, அதாவது விஷ்ணுவை, இங்கு கிருஷ்ணனை காயந்தி பாடுகிறார்கள். இப்போ வேதங்களின் மூலமாக இந்த விஷ்ணுவை பாடுகிறார்கள். பிறகு சாங்கம் என்றால் வேதத்தினுடைய அங்கங்கள் மூலமாகவும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஈஸ்வரனை புகழ்கிறார்கள். பத கிரம உபனிஷதைஹி, பத கிரம என்பதெல்லாம் வேதத்தை நாம் உச்சரிக்கின்ற, வேதத்தை ஓதுகின்ற விதங்கள். இப்போ வேதமானது எழுதப்பட்டு வரவில்லை, அது தொடர்ந்து வாயால் சொல்லப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எப்பாவது அது தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றால் அதற்கு சம்பிரதாயத்துள்ள ரிஷிகள் சந்தர்ப்பமே கொடுக்கவில்லை. காரணம், விதவிதமாக அந்த வேதத்தை காப்பாற்றி வந்தார்கள். உதாரணமாக வேதமானது இப்போ நமோ பகவதே ருத்ராய என்று துவங்கினால், நமோ பகவதே ருத்ராய என்று சொல்லிக்கொண்டே போனால் அது வேதம். பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் சந்தி என்று பிரித்து சொன்னால், நமக பகவதே ருத்ராய என்று பிரித்து சொன்னால் அதற்கு பதம் என்று பெயர். இப்போ பதம் என்றால் வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சொற்களையும் கூட்டு சொல் ஆர்க்காமல், அதாவது சந்தியை பிரித்து சொன்னால் பதம். அப்படி பதங்கள் மூலமாக சொல்கிறார்கள். பிறகு கிரமம் என்றால் அது ஒரு பாடம் இருக்கின்றது, கிரம பாடம் என்று சொல்வார்கள். அதாவது முதல் சொல் இரண்டாவது சொல், பிறகு இரண்டாவது சொல் மூன்றாவது சொல், பிறகு மூன்றாவது சொல் நான்காவது சொல் என்று சொன்னால் அதற்கு பத பாடம், கிரம பாடம் என்று பெயர். உதாரணமாக நமோ பகவதே ருத்ராய என்று இருந்தால் நமோ பகவதே, பிறகு பகவதே ருத்ராய என்று 1 2 2 3 3 4 இப்படி வந்தால் அதற்கு பதம், கிரமம் என்று பெயர். பிறகு இனியும் 2 இருக்கு, ஜடா என்று ஒன்று இருக்கின்றது. பிறகு அடுத்ததாக கணபாடம் என்றெல்லாம் இருக்கின்றது. இவ்விதத்தில் அவர்கள் வேதத்தை பிரித்து யார் என்ன செய்கிறார்கள்? ஈஸ்வரனை பாடுகிறார்கள். ஜடா கிரமம், ஜடா என்பதும் கணபாடம் என்பதும் இதே போல் சொற்களை மாறி மாறி போட்டு எந்த விதத்திலும் சொற்கள் தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பயிற்சி செய்யப்படுகின்ற முறைகள். அந்தந்த விதங்களில் பாடுகிறார்கள் என்பதுதான் சாரம். சாங்க பத கிரம உபனிஷதைஹி. காரணம், உபனிஷத்துக்களிலும் ஈஸ்வரனுடைய தத்துவம் விளக்கப்படுகிறது. அதன் மூலமாகவும் சாமகாகா, சாமகானத்தை அறிந்தவர்கள் யாரை காயந்தி பாடுகிறார்களோ. பிறகு இப்போ முதல் வரியில யாரெல்லாம் அந்த விஷ்ணுவை வணங்குகிறார்கள்னு சொன்னார்? எல்லா தேவர்களும். இரண்டாவது வரியில் வேதத்தை அறிந்த, சாமகானத்தை அறிந்தவர்கள். மூன்றாவது வரியில் யோகிகள் யாரை தியானம் செய்கிறார்களோ என்று சொல்லப்படுகிறது. எம் யோகினக மனசா பஷ்யந்தி, யாரை யோகிகள் மனதினால் பார்க்கிறார்களோ. யோகினக என்றால் இந்த உலகத்தை விட்டுவிட்டு எல்லா காலங்களிலும் அந்த இறைவனையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தியானம் செய்பவர்கள் மனதினால் யாரை பார்க்கிறார்களோ. பிறகு அவர்களுடைய மனம் எப்படிப்பட்டதா? தியான அவஸ்தித தத்கதேன. தியான அவஸ்தித என்றால் தியானத்தில் நிலை பெற்ற, தத்கதேன என்றால் அந்த இறைவனிடமே செலுத்தப்பட்ட மனதினால் யாரை பார்க்கிறார்களோ. இப்போ இதுவரைக்கும் யாரை யாரை என்றுதான் சொல்லப்பட்டது. நம்ம சேர்த்திக்கணும் எந்த கிருஷ்ணரை எந்த விஷ்ணுவை. இப்போ முதல் 3 வரியில்
எல்லா தேவர்களும் யாரை ஸ்துதிக்கிறார்களோ, சாமகானத்தை அறிந்தவர்கள் யாரை பாடுகிறார்களோ, யோகிகள் தியானத்தில் மனதை வைத்து தியானத்தினால் மனதில் யாரை பார்க்கிறார்களோ, பிறகு யஸ்ய அந்தம் ந விதுகு சுரா அசுரகணாகா, யாருடைய முடிவை, யஸ்ய அந்தம் என்றால் யாருடைய முடிவை, ந விதுகு அறியமாட்டார்கள், யார், சுர அசுரகணாகா தேவர்களும் அசுரர்களும் யாருடைய முடிவை அறியமாட்டார்களோ, தஸ்மை தேவாய நமக, அந்த தேவனை நான் நமஸ்கரிக்கின்றேன். அந்த தேவன் யார்? அந்த விஷ்ணுவை, அந்த கிருஷ்ணனை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதிலிருந்து அந்த விஷ்ணு எந்த இந்திரியங்களுக்கும் தேவர்களுக்கும் பார்வைக்கு வரமாட்டார் என்று அந்த விஷ்ணுவனுடைய பரபிரம தத்துவமும் இதிலிருந்து விளக்கப்படுகின்றது. இவ்விதம் இந்த தியான ஸ்லோகமானது பகவத்கீதைக்கு ஒரு அறிமுகமாக நமக்கு அமைந்தது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரடியாக பகவத்கீதைக்குள் செல்ல வேண்டும். இந்த பகவத்கீதையானது 18 அத்தியாயங்களுடன் இருக்கின்றது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் யோகக யோகக என்று முடிவடையும். யோகம் என்றால் அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் யோகம் என்றால் தலைப்பு என்று பொருள். இப்போ முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம் என்றால் துயரம். அர்ஜுனனுடைய துயரத்தை விளக்குகின்ற இந்த அத்தியாயம் இவ்விதம் அமைந்துள்ளது. இந்த பகவத்கீதை எந்த இடத்தில் வந்தது, எப்படி தோன்றியது என்றெல்லாம் முதலாவது அத்தியாயத்திலேயே நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்வோம். இந்த முதலாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் வரை நமக்கு ஒரு கதை மாதிரி தான் வந்துட்டுருக்கும். அதற்கு பிறகுதான் அர்ஜுனனுடைய மனம் நமக்கு தெரிகின்றது. ஆகவே கீதை என்கின்ற தத்துவ நூலுக்கு முதலாவது அத்தியாயம் ஒரு படியாக அமைகின்றது. இந்த முதலாவது அத்தியாயம் அவசியமில்லையே என்றால் அர்ஜுனனுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. சிஷ்யனுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறகு அந்த அப்படிப்பட்ட மனதிற்கு கொடுக்கின்ற உபதேசத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? முயற்சியுடன் எப்படிப்பட்ட மனநிலையை அர்ஜுனன் அடைந்தான், அதுதான் முக்கியமான கருத்து. அந்த மனநிலைக்கு நம்ம வந்தோம்னா தான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட தத்துவமானது நமக்கு உபதேசிக்கப்பட்டதாகும். காரணம் என்ன? நம்ம இப்போ யுத்த களத்திலேயே இருக்கோம். நம்ம இதை கேட்கறதுக்கு இது யுத்த களத்திலிருந்து யுத்தத்தை செய் என்கின்ற உபதேசம் அல்ல, அது ஒரு நிமித்தமாக வைக்கப்பட்டு செய்யப்பட்ட உபதேசம். ஆகவே அடுத்த வகுப்பில் நாம் நேரடியாக கீதையை துவங்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.